எத்தனை பேருங்க சாப்பாடு? இன்னைக்கு வந்து ஒரு 600 பேருக்கு சாப்பாடு. 600 பேருக்கா? என்ன பிரியாணிண்ணே? இது மட்டன் பிரியாணி. இது வந்து மட்டனாண்ணே? இது ரெண்டும் இது சிக்கன் கிரேவியாண்ணா? ஆமாம். அதுவும் அதே தானேண்ணா? அதான் 2 சட்டியாண்ணா? ஆமாம், 300 பேருக்கு. ஓகே. சமையல் இன்னைக்கு. ஓகேண்ணா. அது என்னென்ன கொதிக்குது பின்னாடி? சட்டனி நம்ம வடி பிரியாணி தான் போடுவோம். வடி பிரியாணிண்ணா? ஓகேண்ணா. வடி பிரியாணி தான் போடுவோம் நம்ம. சரிண்ணா. அதனால தான் நம்ம வந்து நாகூர் பிரியாணி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதனால போய் கேட்டிங்கன்னா இல்லையா நம்ம பிரியாணி பற்றி சொல்லிடுறாங்கண்ணா. ஓகேண்ணா. இது பேர் என்னது? ஜாக்கீர் நானா மசாலா. ஜாக்கீர் நானா மசாலா. ஓகே. ஜாக்கீர் நானா மசாலா. அதில் நாகூர் ஜாக்கீர் நானா மசாலா. எதுக்கு மசாலா? பிரியாணிக்கு. பிரியாணி மட்டன் பிரியாணியா? கொடுக்குவா? கொடுங்க. அப்படியே ஆவி பறக்குது பாருங்க பாருங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. பார்த்தீங்களா? அடுத்த சட்டி. நாகூர் பண்டாரி. என்னங்க அப்படியே ஜும்மியில் வெளில கொண்டு வரா. அது ஜும்மி சட்டி. இருந்தீங்களா? இவர் தான் நாகூர் பண்டாரி. மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 600 பேருக்கு நம்ம வந்து மட்டன் பிரியாணி பண்ணுறோம். சிக்கன் கிரேவி. பார்த்தீங்கன்னா வேலை எப்படி சுறுசுறுப்பாக நடக்குது பாருங்கள். இதில் வந்து மட்டன் கொதிக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வேலை வந்து எவ்வளோ சுறுசுறுப்பாக ஃபீடாக ஆகுதுங்க. இங்கே வந்து புகையில வந்து எங்களால் நிற்க கூட முடியல பாருங்க. இவர் வந்து நாகூர் பண்டாரி. இவரும் பண்டாரி தான், நாகூர் பண்டாரி. பார்த்தீங்கன்னா வேலை எவ்வளோ சுறுசுறுப்பாக நடக்குதுன்னு பாருங்கள். யாருக்குமே எங்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. ஹலோ மக்களை, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 600 பேருக்கு வந்து வடி பிரியாணி, மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா எல்லாம் கொதிக்குது. பார்த்தீங்களா? இப்போ வந்து இது வந்து கோழி கிரேவி முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? சுடு தண்ணி இதுதான். இதில் இருந்தால் நம்ம வடித்து கொட்டணும். மாஸ்டர் சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க? இப்போ அரிசி போட போகிறோம். சோறு ரெடியாக போகுது. வடி பிரியாணிக்கு வடிக்கிறதுக்கு அரிசி கொட்ட போகிறோம். கொஞ்சம் கைப்பட்டால் கூட அந்த தண்ணியிலேருந்து நம்ம சோறு வளர்த்திக்கிட்டு வந்துடும். கேமராமேன் என்னாலே நிற்க முடியல, ஆனால் அந்த மாதிரி அடிக்குது. அவர் பாருங்கள், அவர் எப்படி இருந்து கொட்டுறாருன்னு பாருங்க. பார்த்தீங்களா? ரொம்ப டாஸ்கான வேலையில் இந்த ஒரு வேலை. இந்த பாருங்க, அவர் கையில் எவ்வளோ கிட்ட ஒட்டி இருக்கு ஆனால் பாருங்க. அரிசியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளிச்சு தான் கொட்டணும். எதனாலங்க நீங்கள் இப்படி குளிச்சு கொட்டுறீங்க? அப்போ தான் உங்கள் மேலே தண்ணி படாது. அது பார்த்தீங்கன்னா கையில் உங்கள் கையில் தட்டினீங்கன்னா கட்டியில் தட்டக்கூடாது. தண்ணியில் தட்டினீங்கன்னா கையில் தட்டினீங்கன்னா ஓகேண்ணா ஓகேண்ணா. பார்த்தீங்களா? அவர் வந்து இது வந்து கடைசி அரிசியாண்ணா? ஓகேண்ணா ஓகேண்ணா. உங்களுக்கு எந்த ஊருண்ணா? சொந்த ஊர்? நாகூராங்க. எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க? 10 வருஷமா இருக்கீங்க. எத்தனை வயசில் போயிருப்பீங்க இந்த தொழிலுக்கு? 17 வயசில் போனது. இது இந்த இந்த இது எல்லாமே உங்கள் தலைமையில் தான் நடக்குதா? யார் குத்துனாரு? இவர் தானா? ஆனா
இந்த சாப்பாடு எல்லாம் உங்கள் தலைமையில தான் நடக்குதா? ஆ இது பேர் தான் அரிசி பதம் பார்க்குறதா? கேமரா ஆன்ல இருக்கு, என்ன பேசுறீங்க? கேமரா இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வடி பிரியாணி வடித்து கொட்டுறது இப்படி தான் பாருங்க. எப்படி பார்த்தீங்களா? இப்படி தான் சாப்பாடை வந்து ஏற்றி கொட்டணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அழுத்து வந்து கொட்டுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். பார்த்தீங்களா எப்படி வடிக்கிறாங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இங்கே பாருங்க ஆள் எவ்வளோலாம் ஃபுல்லாப்பா சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? பருப்புனா கொதி இருக்குன்னா சுத்தனி தான் உப்பு இருக்கணும். அந்த மாதிரி தான் எங்கள் சதாம் டைலாக். சரியா? சதாம்னா உங்களுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியாது மக்களே. அதனால் நீங்கள் சும்மா பேரை மட்டும் கேட்டுங்க. இப்படி தான் வடிக்கணும் பாருங்க. கூட மாற்றுறதுக்குன்னு ஒரு ஆள் நிற்கணும். கொஞ்சம் அசந்தா கூட இந்த வேலை வந்து சொதப்பலாயிடும் பாருங்க. அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சாப்பாடு எப்படி ஏற்றுறாங்கன்னு பாருங்க. பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்களா? இது பேர் தான் வந்து பொரிச்ச ஆனியனு. இந்த சாப்பாடுக்கு டேஸ்ட்டே இதான் கொடுக்கும் பாருங்க. சாப்பாடு எப்படி விசிறின மாதிரி கொட்டுவாங்க பாருங்க. ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அழுட்டு வந்து வடித்து கொட்டுவாங்க. அப்படி கொட்டக்கூடாது. சாப்பாடு வந்து இப்படி தான் பாருங்கள். அங்கே பாருங்கள் பார்த்தீங்களா? பழிச்சுங்க. கடை